அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் என்ன என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது அதுல எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்ன எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், அதுல நாம நம்மளுடைய சுய விருப்பங்களை திணித்து நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப பின்பற்ற கூடாது. அது ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மை அப்படி இருக்காது என்பன போன்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய தினம் கண்டோம். நேற்றைய தினம் இறுதியாக இஸ்லாமிய மார்க்கத்துல நாம ஒரு விஷயத்தை நிர்பந்தம் என்று சொல்வதாக இருந்தால் அந்த நிர்பந்தத்திற்கான அளவுகோல் என்ன என்பது குறித்த சில அடிப்படைகளையும் நேற்றைய தினம் கண்டோம். இன்றைய தினம் நாம் அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை காண இருக்கிறோம். முதல்ல அந்த அடிப்படைக்குள் செல்வதற்கு முன்பாக இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அந்த நபிமொழிகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதையும் நாம் தெரிந்துவிட்டு அதற்கடுத்து அந்த அடிப்படைக்குள் சென்றால் மிக பொருத்தமாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல 1195வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபுத்தில்து அலல் அன்பியா, நான் இதற்கு முன்பாக பல நபிமார்கள் இருந்தாங்களே அந்த நபிமார்களை விட பிசித்தின் ஒரு 6 விஷயத்துல நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அதுல மற்ற நபிமார்களுக்கு வழங்காத சில சிறப்புகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதுல ஒரு 6 விஷயத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். அதுல முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? உஹதீது ஜவாமில் கலம், நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நான் சில வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுவேன், அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய சட்டங்கள்ல பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா மிக ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். சொற்பமான வார்த்தைகளை வச்சு நான் சில விஷயத்தை சொல்லுவேன். ஆனால் அதுல உள்ள அடங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் ஜவாமிகள் கதை அது நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய அந்த வார்த்தையை மட்டும் நீங்க மொழிபெயர்ப்பு மாத்திரம் பார்த்துட்டு போகாம அதுல உள்ள கருத்துக்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பரந்துபட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை மற்ற நபிமார்களை விட இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு இன்னும் அது அல்லாத ஒரு 5 விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த நபிமொழிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுல ஒரு சில விஷயங்கள் பெரிய சம்பவமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வரிக்குள்ள சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வரிதான இருக்குது அப்படி நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு வரியில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதுல ஏராளமான படிப்பினைகள் உள்ளே அடங்கி இருப்பதை பார்க்கலாம். அதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையும் அது பற்றிய ஒரு செய்தி தான். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம் என்னன்னா, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது ஏதேனும் சந்தேகமான விஷயம் இருக்குதுன்னு வைங்க, அந்த சந்தேகமான விஷயத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். எது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதோ அந்த உறுதியான விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கலாம், சுனன் நசாயி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 5211வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரராக இருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி காட்டுறாங்க? மா ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து சில விஷயத்தை செவியுற்றேனே அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பன போன்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடைசியில சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தட்
மா யுரீபுக இலா மாலா யுரீபுக. வார்த்தையை பார்த்தா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். தா மா யுரீபுக இலா மாலா யுரீபுக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? தா நீங்கள் விட்டு விடுங்கள், மா யுரீபுக எது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரியான விஷயமா இருக்குது அதை நீங்க விட்டுருங்க. அப்படி விட்டு விட்டு இலா மாலா யுரீபுக எது சந்தேகத்தை ஏற்படுத்தாமல் உறுதியான செய்தியின் பக்கம் கொண்டு சேர்க்குமோ அதை நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மார்க்க விவகாரங்கள் அல்லாஹ் சொன்ன விஷயமா தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயமா தான் இருக்கும். அதை நம்ம ஆழமான முறையில் பார்த்து விட்டால் அதுல எது சரி எது தவறு என்கிற ஒரு தெளிவுக்கு நாம வந்துடலாம். ஆனால் சில நேரங்களில் சில விஷயத்தை பார்க்கிற பொழுது அதுல ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரியான சில விஷயம் வருதுன்னு வைங்க, அந்த சந்தேகத்தை கொஞ்சம் நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுல ஒரு தெளிவு கிடைக்கும் தண்டியும் அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள். அதை நான் செவியுற்றிருக்கிறேன், மனனம் செய்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையாக இருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பார்த்தா ஒரு சின்ன ஒரு செய்தி தானே இருக்குது, ஆனா அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடத்தை கற்றுத் தருகிறது. பொதுவா இன்றைக்கு மனிதன் இருக்கிற மறதி இருக்குதா இல்லையா? நமக்கு பல விஷயங்கள்ல நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். இது மார்க்க விஷயம் இல்லாம உலக விஷயத்துல கூட எவ்வளவோ நம்ம சந்தேகப்படுவோம். இன்றைக்கு குடும்பத்துல நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? ஆண்களா இருக்கிற நாம ஏதாவது சில டாக்குமெண்ட் வீட்டுல வந்து மனைவிட்ட சொல்லி இதை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இருப்போம். அப்படி சொல்லும் போது பல நேரங்கள்ல அந்த பெண்கள் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. சில நேரம் நாம வீட்டுக்கே சில வித வந்து கொடுத்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் பேப்பர் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டோம். ஆனா வந்து வீட்டுல என்ன சண்டை நடக்கும்? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தனே, அந்த பேப்பரை எடுன்னு கேட்போம். அப்ப மனைவி என்ன கேட்பாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தீங்களா? என்ன பேப்பர் கொடுத்தீங்க என்னன்னு தெரியலையே, அப்படி நீங்க கொடுக்கவே இல்லையம்பாங்க. உடனே நம்ம என்ன கோவப்பட்டு பேச ஆரம்பிப்போம், நீ எதைத்தான் பாதுகாத்து வச்சிருக்கிற, வீட்டுல பண்ணி என்னதான் வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற என்று சொல்லி மனைவியை கடுமையாக சாடுவோம், பிள்ளைங்களை கடுமையாக சாடுவோம். வீட்டுல வச்சதோ வச்ச இடத்துல இருக்குதா, ஏதோ இது அங்கங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே என்று பிள்ளைங்களை கடுமையை திட்டி மனைவியை கடுமையை திட்டி கடைசியில பார்த்தா அந்த பேப்பர் வீட்லயே இருக்காது, ஆபீஸ்லயோ நம்ம வேலை பார்க்கிற இடத்துலயோ அங்க ஒரு இடத்துல நம்ம சேஃபா வச்சிருப்போம். ஆனா நம்முடைய மனசு என்ன சொல்லும்? அங்க வச்சது நமக்கு நினைவுல இருக்காது. நம்ம பல நேரங்கள்ல கடந்த காலங்கள்ல மனைவி இடத்துல எதா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்து பாதுகாப்பா வச்சிருந்து சொல்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை அப்படியே நடந்துகிட்டு இப்படி எத்தனை பேருடைய குடும்பங்கள்ல பல பிரச்சனை வருது. இன்னும் இந்த பைக் சாவியா இருக்குது இல்ல, அதை வச்சே குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை நடக்கும். நம்ம எப்போதும் பைக் சாவி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். நாம ஏதாவது அவசரத்துக்கு ஒரு நேரத்துல என்ன செய்வோம், நம்ம பைக் எடுக்கிறதுக்காக போவோம், சாவியை பார்ப்போம், சாவி இருக்காது. அப்ப மனைவிட்ட கடுமையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். சாவி இங்க இருக்குது, பிள்ளைங்க அதை இங்க விளையாட்டுத்தனமா எங்கேயோ எடுத்து போட்டுட்டாங்களே என்று கடுமையா சண்டை போட்டா கடைசியில் அந்த சாவி நம்ம பைக்குள்ள கூட இருக்கும். இப்படி பையில இருக்கிறதே தெரியாம எத்தனை தடவை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது பொதுவா மனிதன் இருக்கக்கூடிய ஒரு மறதி. இது போன்ற உலக விஷயங்கள் எல்லாம் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே மார்க்க விவகாரம் என்று வருகிற பொழுது அதுல நாம சில கூடுதல் முடிவுகளை நாம எடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன் மார்க்க விஷயத்துல நமக்கு மறதி வராதா? மார்க்க விஷயங்கள் நமக்கு குழப்பம் வராதா? மார்க்க விவகாரங்கள் இந்த மாதிரி வந்தால் அதுல எப்படி நடந்துக்கிடணும், அது போன்ற சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதைத்தான் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குகிறார்கள். மா யுரீபுக இலா மாலா யுரீபுக, எது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ அதை நீங்கள் விட்டு விடுங்கள், எது உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இதன் மூலம் நாம என்னென்ன அடிப்படைகளை பெறலாம்? முதலாவது, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மறதி இருக்குதா இல்லையா, அதுல உலக விஷயம் அனைத்தையுமே விட்டுருங்க. அது பொதுவா எல்லாத்துக்கும் வரக்கூடியது, அதை அப்படியே விட்டு விடுங்க. மார்க்க விவகாரங்களை பொறுத்த வரையில மார்க்க விவகாரங்கள் நம்முடைய உள்ளத்துல சில மறதி வருது இல்ல, அந்த மறதி வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் எல்லாம் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் தான் காரணம். ஷைத்தான் தான் நமக்கு என்ன செய்யறான், உள்ளத்துல பல்வேறு விதமான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி நாம பல நன்மையான காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது அதுல தடங்களை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவோம். நாம் ஒரு தீமையான காரியத்தை விட்டு விலகணும், ஹராமான அத்துணை விஷயத்தை விட்டு விலகணும் என்கிற ஒரு நிலையில நாம இருக்கிறப்ப அப்ப நம்முடைய உள்ளத்துல சில ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளத்துல சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தி
நம்மள அந்த ஹராமான காரியத்திலேயே நிலைக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை, அப்ப இது போன்ற வேலையை செய்யக்கூடியது சைத்தானுடைய நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான், நாம் அனைவருமே மனனம் செய்த ஒரு சூரா, சூரத்துன் நாஸ், குல் அஊது பி ரப்பின் நாஸ் இருக்குதா இல்லையா? நம்மள யார்கிட்ட கேட்டா கூட அந்த வசனத்தை அப்படியே அழகா ஓதி விடுவோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கருத்து என்ன? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய, மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய ரப்ப இறைவனாக இருக்கக்கூடிய, மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய, இலாஹின் நாஸ் மனிதர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்திலே நபியே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். எதில இருந்து பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், மறைந்திருந்து உள்ளத்துல பல குழப்பங்களை போடுவானே, பல வஸ்வாச போடுவானே, அந்த வஸ்வாசை போடக்கூடிய அந்த ஷைத்தான்களிடம் இருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? மனிதர்களுடைய உள்ளங்களில் பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அப்ப நம்ம மார்க்க விவகாரங்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருக்கட்டும், அதுல சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம் நமக்கு ஏற்படுது இல்ல? தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல சில தடுமாற்றங்கள் வருது இல்ல? சில நேரங்களில் மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்றே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இல்ல? அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் புறத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் அப்படி உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருங்கள் என்கிற இந்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறானே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் விளக்குகிறார்கள்? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்ற ஒரு சந்தேகம் மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது ஒரு சந்தேகம் உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க மனதுல வைக்க வேண்டிய முதலாவது விஷயம் அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்து விட்டு அதுல எது உறுதியாக இருக்குதோ அந்த உறுதியான அடிப்படையில் அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க. உதாரணத்திற்கு இப்ப நம்ம தொழுகையில வந்து நிற்போம், நமக்கு என்ன தெரியாது, எத்தனை ரக்காயத்து தொழுதுகிட்டு இருக்கிறோம்னே தெரியாது. நாம என்ன எதிர்பார்ப்போம்? சரி, நமக்கு பக்கத்துல வந்து சேர்ந்த ஆளு, வலது பக்கம் நிக்கிற ஆளு, இடது பக்கம் நிக்கிற ஆளு, அவரும் நம்மளோட தானே வந்தாரு, அவர் சலாம் கொடுத்தா நாமளும் சலாம் கொடுத்துருவோம். அவர் எழுந்து ஒரு ரக்காய் தொழுதா நாம ஒரு ரக்காய் தொழுதுருவோம். அவர் எழுந்து 2 ரக்காய் தொழுதா நாம 2 ரக்காய் தொழுதுருவோம். எல்லாம் அவரை பார்த்தே நாம நம்முடைய தொழுகையை முடிச்சுக்குவோம் என்கிற ஒரு சிந்தனையில நாம உட்கார்ந்துகிட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன நினைப்பாரு? அவர் நம்மளை பார்த்துச்சு, நமக்கே எத்தனை தொழுதுன்னு தெரியல, பக்கத்துல வந்தவரு பார்க்கிறதுக்கு அதிகமா தொழுகையாளி மாதிரி இருக்கிறாரு, தொழுகையில ரொம்ப பேடுதலா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, நம்ம அவரை பார்த்து தொழுதுக்குவோம். அப்ப இது போன்ற பல நேரங்கள்ல நம்ம தொழுகையில வந்து நிக்கிறப்ப எவ்வளவு தொழுதோம், 3 தொழுதோமா 4 தொழுதோமா என்கிற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சந்திக்கிறோம்ல. அப்ப இது போன்ற ஒரு சந்தேகங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1300வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களா? இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவருக்கு தன்னுடைய தொழுகையிலேயே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால், சந்தேகம் என்றால் எப்படிப்பட்ட சந்தேகம்? ஃபலம் யுத்ரிக்கும் கம் ஸல்லா ஸலாத்தன் அம் அர்பஆ, நம்ம 3 தொழுதமா 4 தொழுதமா என்ன தொழுதோம்னே தெரியலையே என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்து விட்டால் அதுக்கு ஒரு பொது விதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற மார்க்கத்துல இது தொழுகைக்கு மட்டும் சொல்லல, தொழுகைக்கு வெளியேயும் நமக்கு இதுதான் பொது விதி. இப்படி ஒரு சந்தேகம், இது செஞ்சமா அது செஞ்சமா என்கிற ஒரு டவுட் வந்துட்டாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல் யத்ரஹி ஷக்க, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அதுல இருக்கிற சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. இப்ப 3 தொழுதமா 4 தொழுதமா இதுல எது சந்தேகமா இருக்குது? 4வது ரக்காயத்து தொழுது இருக்கிறோம்ல, அதுதான் நமக்கு சந்தேகமா இருக்குது. அப்ப அதுல எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதோ ஃபல் யத்ரஹி ஷக்க, அந்த சந்தேகத்தை முதலில் தூக்கி எறிந்து விடுங்கள். வல் யப்னி அலா மஸ்தயகன, எதில் நீங்க அதுல உறுதியாக இருந்தீங்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள். 3ஆ 4ஆனா எது கன்ஃபார்ம்? 3 ரக்காயத் தொழுது கன்ஃபார்ம். அப்ப 3 ரக்காயத்து தான் தொழுது இருக்கிறோம் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த 4 ரக்காயத் சந்தேகம் வந்துச்சு இல்ல, தொழுதமா இல்லையானே அதை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். அப்ப அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு எது உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைச்சுக்கிடுங்க.
அப்படி அமைச்ச ஒருவேளை அடுத்து நமக்கு என்ன சந்தேகம் வரும்? ஒருவேளை நான் 4 ரக்காயத்து தொழுது இருந்தா, ஏன்னா 3ஆ 4ஆனா 3ன்னு இது ஒரு முடிவெடுத்து செய்கிற பொழுது நான் உண்மையிலே 3 தொழுதா பிரச்சனை இல்லை, நான் 4 ரக்காயத்து தொழுது அதுல எனக்கு சந்தேகம் வந்து 4 தொழுதனான ஒரு சந்தேகம் வந்து அப்ப அந்த 4 நான் விட்டுட்டு 3ன்னு ஒரு முடிவெடுத்து இன்னொரு ரக்காயத்து நான் தொழுதுட்டோம்னா அப்ப கூடுதலா ஒரு ரக்காயத்து தொழுத மாதிரி ஆகுது, 5 ரக்காயத்து தொழுகிற மாதிரி ஆகுது என்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதற்கும் அதே பதிலை சொல்லி விடுகிறார்கள். சும்ம யஸ்ஜுது சஜதத்தைன் கபல ஐ ஸல்லிமே, சலாம் சொல்றதுக்கு முன்னாடி 2 சஜதாவை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் ஃப இன் கான ஸல்லா ஹம்ஸன், ஒருவேளை ஒட்டுமொத்தமா அவர் 5 ரக்காயத்து தொழுதிருந்தாலும் ஷஃபஅன லஹு ஸலாத்தஹு, கடைசில 2 சஜதா பண்ணாருல அது அவருடைய அந்த தொழுகையை இரட்டைப்படையாக ஆக்கிவிடும். எனக்கு அந்த லுகர் தொழுகை இதுல இரட்டைப்படையில நம்ம தொழக்கூடிய ஒன்று, அதே மாதிரி அசர் தொழுகை இரட்டைப்படையில தொழக்கூடிய ஒன்று. அப்ப அவர் ஒருவேளை 5 தொழுதிருந்தாலும் கடைசில 2 சஜதா பண்ணாருல்ல, அந்த சஜதா அவருக்கு என்ன செஞ்சிருது? அவருடைய தொழுகையை இரட்டைப்படையாக ஆக்கி விடுகிறது. அடுத்து சொல்லுகிறார்கள் இன்கான சொல்லா இத்மாமன் லி அர்ப, ஒருவேளை அவர் கரெக்டாக 4 தான் தொழுதிருந்தார், அப்ப வந்து கானத்தா தர்ஹீமன் லி ஷைத்தான், அவர் கடைசி 2 சஜதா பண்ணாருல அந்த சஜதா அவனுக்கு அந்த கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு ஒரு மூக்குடைப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்படிங்கிற நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? மார்க்கத்துல எந்த ஒரு இபாதத்தா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நம்ம தொழுகையில வந்துட்டோம்னு சொன்னா அதுல ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கவே மாட்டான் என்று அல்ல, நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தையே ஏற்படுத்த மாட்டான் என்று அல்ல. தொழுகையில இருக்கும் போதும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நம்ம எத்தனை ரக்காய் தொழுதோம் என்று தெரியாத அளவுக்கு மறதியை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும், ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய விதமாக இருக்கும், 3ஆ 4ஆ 2ஆ 1ஆ என்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி கொண்டு வர்ற மாதிரி இருந்தா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்து விட்டு சந்தேகம் இல்லாமல் நம்ம அதுல செஞ்சிருப்போம்ல அந்த அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைச்சுக்குங்க. அதுல குறிப்பாக தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையில கடைசி சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 2 சஜதா பண்ணுங்க, அது உங்களுக்கு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி ஷைத்தானுக்கு ஒரு மூக்குடைப்பாக போகும் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சில விஷயங்கள் இருக்கும் நமக்கு சந்தேகமா இருக்கும், ஆனா மார்க்கத்தினுடைய தீர்வு அது தெளிவான விஷயமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்ப நமக்கு அது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும், ஆனா மார்க்கத்தினுடைய தீர்வு எப்படி இருக்கும்? அது மிக தெளிவான ஒரு அம்சமாக இருக்கும். இப்படி தெளிவான ஒரு உறுதியாக தெரியக்கூடிய விஷயத்துல நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதுல எப்படி நடந்துக்கிறது? உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கிறதா இருந்தா, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் வந்து சில குறிப்பிட்ட நாட்கள் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அவங்களை வந்து தொழுக வேண்டாம் என்று சொல்லுகிறது. அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய நாட்கள் இருக்குதா இல்லையா? அந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து உங்களுடைய அந்த தொழுகையை அமைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதவிலக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரதான் இருக்கும். ஆனா நம்மள சில பெண்கள் என்ன செய்வாங்க? பேணுதல் அடிப்படையில ஒரு 3 நாட்களோடு அவர்களுக்கு அந்த மாதவிலக்கு இருக்குதுன்னு சொன்னா, அல்லது ஒரு 4-5 நாட்கள் மாதவிலக்கு இருக்குதுன்னு சொன்னா அதற்கடுத்து உடனே குளித்து விட்டு தொழுகையை கையில எடுக்கணும்ல. ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள். பேணுதல் அடிப்படையில் இன்னும் ஒரு நாள் தள்ளி நம்ம வச்சுக்குவோம், இன்னும் ஒரு நாள் தள்ளி நாம் குளித்து விட்டு அடுத்த தொழுகையை கடைபிடித்து விடுவோம். அப்ப மாதவிலக்கு நின்ற பிறகு நாம் அந்த தொழுகையை கடைபிடிக்காவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக இருப்போமே. இஸ்லாமிய மார்க்கம் எப்ப நம்மளை தொழ வேண்டாம்னு சொல்லி இருக்குது, எப்ப நம்ம அந்த மாதவிலக்கு காலத்துல இருக்கிறோமோ அந்த டயத்துல தொழ வேண்டாம்னு சொல்லுது. ஆனா இப்படி மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு விஷயத்துல நாமளா ஒரு சந்தேகத்தை கிளப்பி கொண்டு இன்றைக்கு இப்படி சில ஆட்கள் நடக்கிறோமா இல்லையா? இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சில தீர்வுகளை நமக்கு நபிமொழியின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி தான் சஹீஹுல் புகாரியில 2056வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி தமீமுத் தாரி என்கிற அந்த நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை முறையிடுகிறார். சுகிய இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்துல வந்து சில செய்தியை சொன்னார். என்ன செய்தி? யஜிது ஃபி ஸலாத்தி ஷைஅன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தொழுகையில நின்னுட்டா எனக்கு வந்து ஏதோ வயிறுல செய்யற மாதிரி நம்ம பல நேரங்கள் இப்படி நினைக்கிறோமா இல்லையா? தொழுகையில் இருக்கிறப்பயே சில நேரங்கள் அந்த பஸ் பாஸ் நம்மளை எப்படி கொண்டு போய் தள்ளுது, வயிற்றுல வந்து ஏதோ குறுக்குறுன்னு ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும், வயிறுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும்,
நமக்கு காற்று பிரிந்துருச்சோ, நமக்கு உழு முறிஞ்சிருச்சோ என்பன போன்ற ஒரு நினைப்பு, அந்த தோற்றம் பல நேரங்களில் நம்மள சில ஆட்களுக்கு வருதா இல்லையா? அதுல சில உணவு வகைகளை சாப்பிடுகிற பொழுது அதுல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பொதுவா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒண்ணு. அப்ப இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையிடுறாங்க, நான் தொழுகையில நின்னுட்டாலேயே எனக்கு வயிறு ஒரு விதமா ஒரு பிரச்சனை பண்ற மாதிரியே இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல நான் என்ன செய்யணும்? இப்படி வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நான் தொழுகையை விட்டு போயிடவா? தொழுகை விட்டு போயிடுவானா? எது கேட்கிறாங்க, போய் உழு செஞ்சுட்டு மீண்டும் நான் தொழுதுக்கவா என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தெரியப்படுத்துகிறார்கள், லா, அப்படி ஒருபோதும் செய்யாதீங்க. உங்களுக்கு உள்ளத்துல ஒரு விதமான தோற்றம் வருதுன்னு வைங்க, தொழுகையில இருக்கிறப்ப வயிற்றுல ஏதோ செய்யற மாதிரி இருக்குது, நமக்கு குழு நீங்கிருச்சோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்க தொழுகையெல்லாம் விட தேவையில்லை. எதுவரை நீங்க தொழுகையை விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த ஜமாத்துல எதுவரை நீங்க கலந்து கொள்ள வேண்டும். ஹத்தா யஸ்மஅ சௌதன், அந்த காற்று பிரியக்கூடிய சத்தத்தை நீங்கள் உணர்ந்து விட்டால் அப்ப நீங்க தொழுகையை விட்டுட்டு போயிடுங்க. அவ் யஜித ரீஹன், அல்லது அதனுடைய துர்வாடையை நீங்கள் உணர்ந்து விட்டால் அதுதான் உங்களுக்கு உறுதியான ஒண்ணு. உள்ளத்துல ஏற்படுறது இருக்குது இல்ல, வயிற்றுல ஏதோ குறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்குது, அதுவெல்லாம் தொழுகையை விட்டு போகக்கூடிய ஒண்ணு இல்ல, அதுவெல்லாம் நம்மளுடைய உழுவை முறிக்கக்கூடிய காரியம் இல்ல. காற்று பிரியக்கூடிய அந்த சப்தத்தை நீங்க கேட்கறீங்களா? அப்படி கேட்டால் இந்த தொழுகையை விட்டு போய் உழு செஞ்சிடுங்க. உழு செஞ்சுட்டு அடுத்து தொழுகையை நிறைவேற்றிக்கிடுங்க. அல்லது துர்வாடையை உணர்றீங்களா? அப்ப நம்மளிடத்திலே காற்று பிரிந்து விட்டது, நாம போய் உழு செஞ்சுட்டு வந்துக்கிடலாம் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வர்றாங்க? சில நேரங்களில் நாம போட்டு குழப்பிக்க கூடாது, மார்க்கம் தெளிவா தான் இருக்குது. காற்று வெளிப்படையாக அது பிரிவதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நாம தொழுகையை விடணுமே ஒழிய, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் இதை விட்டு நான் தொழுகையை விட்டுட்டோமே உழு செஞ்சுட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் நாம் இருந்து விட முடியாது. அதே மாதிரி பாருங்க, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி 2052வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. உக்பா இப்னு அல் ஹாரிஸ் என்கிற ஒரு நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்துல ஒரு ஆண் யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய சொந்த சகோதரியை, உடன் பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க முடியாது, தாயை திருமணம் முடிக்க முடியாது, தன்னுடைய சினமாவை திருமணம் முடிக்க முடியாது, தன்னுடைய மாமியை, இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்றாங்கல்ல. இதே போல அந்த பால்குடி உறவின் மூலம் அந்த உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பால்குடி சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் திருமணம் முடிக்க கூடாது. இந்த போன்ற அந்த உறவுகளை இன்னைக்கு நம்முடைய நாடுகளை பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஆனா அரபு நாடுகளை பொறுத்த வரையில, குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பால்குடி உறவு முறை என்பது அது கொஞ்சம் அதிகமாகவே அன்றைய காலத்தில் இருந்தது. அப்ப உக்பா இப்னு ஹாரிஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் இளமை பருவத்தை அடைஞ்ச பிறகு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டேன். திருமணம் முடிச்ச பிறகு அன்னை இம்ராஅத்தன் சௌதா, ஒரு கருப்பு நிற ஒரு பெண்மணி என்னிடத்துல வந்தாங்க. அந்த பெண்மணி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன்னா பால்குடி உறவின் மூலம் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளா இருந்தா கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்ல. இந்த பெண்மணி எப்ப சொல்றாங்க, அவங்க கல்யாண நேரத்துல கூட சொல்லல. கல்யாணம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த ஆணும் அந்த பெண்ணும் தங்களுடைய அந்த திருமண வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிற பெண்மணி வர்றாங்க, சொல்றாங்க, நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன் என்று அந்த ஒரு செய்தியை சொன்னார்கள். சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இனிமே நாம என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அந்த தகவல் நமக்கு சொல்லப்பட்டால் நாம உடனே என்ன செய்து விடலாம், அந்த கல்யாணத்தை நாம நிறுத்தி நாம நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் யாரை திருமணம் முடிக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆரம்பத்தில் எதையும் சொல்லாம கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப இந்த பெண்மணி சொல்றாங்களே என்ன செய்வது? இதுல ஒரு சந்தேகம் அவர்களுக்கு எழுகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். அந்த உக்பா பின் ஹாரிஸ் அவங்க இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படி எடுத்து சொன்ன உடனே இதை கேள்வியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கைஃப வகதுகி, அதுதான் அந்த பெண்மணி தெளிவாகவே ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்கல்ல, நானு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பாலூட்டி இருக்கிறேனே, அந்த பாலூட்டிய தாயாரே தெளிவா ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டாங்கல்ல. இப்படி அவங்க தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு இதற்கு பிறகு நீங்க எப்படி கணவன் மனைவியாக தொடர முடியும்? நீங்க கணவன் மனைவியாக தொடர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம்.
அப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் மார்க்கத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்குதுன்னு வைங்க. நமக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கிற பொழுது நான் இந்த சந்தேகத்தை விட்டுட்டு தெளிவான ஒன்றின் பக்கம் போறேன் முடிவெடுக்க கூடாது. எதிர மார்க்கம் என்ன சட்டத்தை சொன்னதோ அந்த சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கணும். இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. எதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வலியுறுத்தி சொல்றோம்னா, பல விஷயங்களை நாம என்ன பண்றோம்னா, மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டத்தை அதுல நம்ம முறையாக கடைபிடிக்காததுனால எவ்வளவோ நன்மைகளை இழந்துகிட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை பார்க்கிற பொழுது அதுல பல ஆட்கள் வணக்க வழிபாடுகள்ல கூடுதல் கவனம் எடுக்கிறது இல்லை. ஏன் கவனம் எடுக்கிறது இல்லை தெரியுமா? அவங்க குழந்தை பொதுவா சின்ன குழந்தையாக இருந்தால் ட்ரெஸ்ல சிறுநீர் கழிக்கிறது அது இயல்பு தானே. எப்ப அது விவரமுள்ள ஒரு குழந்தையாக மாறுகிறதோ அப்பதான் நாம என்ன செய்ய முடியும், இப்படி அடுத்தவங்க மேல ட்ரெஸ்ல சிறுநீர் கழிக்க கூடாது, வீட்டுல நம்ம சிறுநீர் கழிக்க கூடாது, அதுக்கு இப்படி பாத்ரூம் இருக்குது அங்க போய் தான் சிறுநீர் கழிக்கணும் என்பன போன்ற விஷயங்களை பின்னாடியே சொல்லி கொடுக்க முடியும். பல நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைங்க சிறுநீர் கழிச்சதுனால இப்படி பல நேரங்கள்ல அந்த ட்ரெஸ்ல சிறுநீர் படுது இல்ல, அப்படி சிறுநீர் பட்ட ட்ரெஸ்ஸோட நான் எப்படி தொழுக முடியும்? ஒவ்வொரு முறையும் என்னால அந்த தொழுகைக்கு என்ன செய்ய முடியும், ட்ரெஸ்ஸை மாற்ற முடியல, அதனால நான் தொழுகையவே தொழாம இருக்கிறேன் என்று இப்படி வணக்க வழிபாடுகளிலேயே மந்தமாக இருப்பதற்கு எது ஒரு காரணம்? தேவையற்ற சந்தேகங்கள் அவங்களே உருவாக்கிக்கிட்டு, தேவையற்ற குழப்பங்கள் அவங்களே உருவாக்கிக்கிட்டு, இப்படி ஆடையில சிறுநீர் பட்டுச்சு, சிறுநீர் பட்ட ஆடையோட நம்ம எப்படி தொழுதுட்டே இருக்க முடியும்? ஒவ்வொரு 5 நேரம் நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திட்டே இருக்க முடியாது என்று சொல்லி அந்த வணக்க வழிபாடே நம்ம செய்யாம இருக்கிறோமே. ஆனா மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய அழகா தெளிவா சொல்லி விடுகிறார்கள். குழந்தையாக இருந்தால் திடப்பொருள் சாப்பிடாத குழந்தையா இருக்குதா, அந்த திடப்பொருள் சாப்பிடாத குழந்தையில ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் ஆடையில பட்டுச்சா, ரொம்ப அரட்டிக்காதீங்க. சும்மா தண்ணீரை தெளித்து விட்டால் கூட போதுமானது, ட்ரெஸ்ஸை கழுவ வேண்டிய தேவையில்லை. திடப்பொருள் சாப்பிடாத ஒரு ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் அது ஒரு ஆணுடைய ட்ரெஸ்ஸிலேயோ அது ஒரு பெண்ணினுடைய ட்ரெஸ்ஸிலேயோ, நம்ம ட்ரெஸ்ல அந்த திடப்பொருள் சாப்பிடாத ஒரு குழந்தை ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் பட்டுச்சுன்னா நீங்க தண்ணீரை தெளிச்சு நீங்க தொழுக ஆரம்பிச்சுக்கிடலாம். அதுவே பெண் குழந்தையா இருக்குதா, தண்ணீரை தெளிச்சா மட்டும் பத்தாது, அதுல கூடுதலாக இந்த ட்ரெஸ்ஸை கழுவி விட்டு அந்த இடத்தை கழுவிட்டு மீண்டும் அந்த தொழுகையை கடைபிடிச்சிட்டு போயிடலாம். அவ இப்படி ஒரு அழகான ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்க நாமளா தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கிக்கிட்டு இன்றைக்கு அதை கடைபிடிக்காம அந்த தொழுகையவே சில பெண்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஓரளவு விவரம் தெரியக்கூடிய நிலையை அடையும் வரை தொழுகையை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப மார்க்கத்தில் அவ்வளவு நன்மைகளை இழந்து போகிறார்கள் என்று சொன்னால், அப்ப தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கியதுதான் ஒரு காரணம். மார்க்கத்தில் எதுல ஒரு அழகான தெளிவு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த தெளிவை விட்டு நாமளா என்ன செய்து விடக்கூடாது, தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இது ஒரு விஷயங்கள். அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 52வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, நுஅ்மான் பின் பஷீர் என்கிற அந்த நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எது ஹலாலான காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அதே போல எது ஹராமான காரியங்கள் அதுவும் அல்லாஹ்வால் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. வ பைனஹுமா முஷப்பஹாத்துன். இன்னும் அது ரெண்டுக்கு இடைப்பட்ட விஷயமா நாம அந்த மார்க்கத்தினுடைய அனைத்து ஆதாரங்களை வச்சு பார்த்தோம்னு வைங்க, ஹலால் ஹராம் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிரும். நாம் முழுசா பார்க்காம மேலோட்டமாக நாம சில விஷயங்களை பார்க்கிற பொழுது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரியான சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமான நபர்கள் அது போன்ற சட்டங்களை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஹலால் ஹராம் எல்லாம் தெளிவா தான் இருக்குது. நாம் மேலோட்டமா பார்க்கிறப்ப இது ஹலாலா இருக்குமா அல்லது இது ஹராமா இருக்குமா என்கிற மாதிரியான ஒரு நிலைகள் வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபமனித்தகல் முஷப்பஹாத். தனக்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த விஷயத்தை விட்டு யார் விலகிக் கொள்கிறாரோ இஸ்தபரஅ லீனிஹி வ இர்திஹி. அதுல ஒரு தெளிவு கிடைக்கிற நம்பியும் மார்க்கத்துல தெளிவு வந்துருச்சுன்னு வைங்க, அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். அது ஒரு தனி விஷயம். நம்ம மார்க்கத்தினுடைய தகவலை அறிந்து கொள்ளும் வரை நமக்கு ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய தெளிவை நாம் பெறுகிற வரை நாம் அதிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். இப்படி யார் விலகி நிற்கிறார்களோ இஸ்தபரஅ லீனிஹி வ இர்திஹி, அவர்தான் தன்னுடைய மார்க்கத்தையும்
தன்னுடைய மானத்தையும் காத்துக் கொண்டவர். ஒமன் வகஅ ஃபி ஷுபஹாத், அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த விஷயத்துல போய் யார் போய் விழுகிறார்களோ இவர்களுடைய நிலை கராஹின் யர்ஹா ஹவுலல் ஹிம, வேலியோரம் மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையனை போல. அவன் கொஞ்சம் மாத்திரம் கவனிக்காம விட்டான்னா அவன் மேய்க்கக்கூடிய அந்த ஆடு அவனுடைய இடத்தை தாண்டி அடுத்தவருடைய இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல பின்பற்றுவதே அப்படித்தான். அதுல உங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல் லைன் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா அதுல ஒரு தெளிவு கிடைக்கும், அதை செய்வதிலிருந்து நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு பொது சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம் இதுல எப்படி இருக்கிறோம்? எவ்வளவோ பல விஷயங்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டா அது சந்தேகம்னு நினைக்க மாட்டோம். அந்த சந்தேகமாகக்கூடிய விஷயத்துல கூட சர்வ சாதாரணமாக நாம் அது போன்ற காரியங்களை செய்து பல பாவங்களையும் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் இதை இன்னும் சில அடிப்படைகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 2054வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதி இப்னு ஹாத்திம் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் ஒரு கேள்வியை கேட்கிறார், வேட்டையாடுறது சம்பந்தமா. பொதுவா வேட்டையாடுறது இன்னைக்கு நம்ம நாட்டுல அனுமதியா? அது நம்ம நாட்டில் இன்னைக்கு டிஃபென்ஸா வச்சிருக்காங்க. வேட்டையாடுறது கூடாது. ஒரு பறவையை வேட்டையாடினாலும் எதெல்லாம் இன்றைக்கு வேட்டையாடக்கூடிய அந்த பிராணிகளாக இன்றைக்கு நம்மளுடைய நாட்டில் தடுக்கப்பட்டிருக்குதோ அதை ஒரு ஆள் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாருன்னு வைங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு மாடை வேட்டையாடினதுக்காக ஒரு நடிகரை உள்ளதுக்கு வச்சாங்களா இல்லையா? அவரை படாத பாடு படுத்துனாங்களா இல்லையா? நம்மளுடைய நாட்டில் வேட்டையாடுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த தடை இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில வேட்டையாடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப அதுல கூட சில சந்தேகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உள்ள சஹாபாக்களுக்கு வருகிறது. எப்படி எல்லாம் சந்தேகம் வருது? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அம்பை வச்சு என்ன செய்யற சில நேரம் சில உயிரினங்களை வேட்டையாடுறோம். அப்படி வேட்டையாடுறப்ப சில நேரங்கள் அந்த அம்பு என்ன செய்கிறது, கரெக்டாக அந்த உயிரினத்தை நேரடியாக இப்படி தாக்கி அந்த உயிரினத்தை நாங்க சாப்பிடுறோம், பிரச்சனை இல்லை. சில நேரம் அந்த அம்பு நேரடியாக தாக்காமல் அது அதனுடைய பக்கவாட்டுல தாக்குற மாதிரி இருக்குது. அப்ப அதனுடைய பக்கவாட்டுல தாக்குச்சுன்னு சொன்னா நாங்க அந்த பிராணியை நாங்க பயன்படுத்தலாமா என்று கேட்கிற பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஃபலா தஅகுல், அன்பு நேரடியாக தாக்கப்பட்டால் நீங்க அந்த வேட்டை பிராணி பயன்படுத்துங்க. பக்கவாட்டுல அந்த வேட்டை பிராணி தாக்கப்படுதுன்னு சொன்னா அதன் மூலம் அந்த பிராணி இறக்குதுன்னு சொன்னாங்க. அடிக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு அடி அரசு சில சட்டங்கள் உள்ள இருக்குது. அப்ப அப்படி பக்கவாட்டுல தாக்கி ஒரு பிராணி இறந்து போய்விட்டால் ஃபலா தஅகுல், அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஃபஇன்னஹு வகீதுன், ஏனென்றால் அந்த பிராணி வேட்டையாடப்பட்ட பிராணியாக ஆகாது, அது அடித்து கொல்லப்பட்ட ஒரு பிராணியாக இருக்கும். இதை சாப்பிடாதீங்க. ஒரு தெளிவை சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுதான் இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா எப்படி நடக்கணும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க அதே வேட்டைக்காக நாய்களை பயன்படுத்துறோம். நாய்களை வேட்டைக்காக அதற்குரிய பயிற்சிகளை கொடுத்து பயன்படுத்துறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இப்போ ஒரு நாயை வேட்டைக்கு பயன்படுத்துறதா இருந்தா பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பிவிடணும்னு சில விஷயங்கள் அது உள்ள இருக்குது. நான் இப்படி ஒரு நாயை என்ன செய்யறேன், பிஸ்மில்லாஹ் சொல்லி வேட்டைக்காக அனுப்பிவிடுறேன். அந்த நாய் என்ன செய்யுது, ஒரு பொருளை கொண்டு வருவதற்காக பிடிச்சு நிக்குது. அந்த இடத்துல வேறு ஒரு நாயும் இருக்கிறது. என்னுடைய அந்த வேட்டை பிராணி அது போய் வேட்டையாடி வச்சிருக்குது. அந்த வேட்டையாடி வச்ச இடத்துல நான் போய் பார்த்தா நான் பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பினேனே அந்த நாயும் இருக்குது, அது அல்லாத இன்னொரு நாயும் இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறது? இதுல எந்த நாய் அந்த வேட்டை பிராணியை பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியலையே. இது போன்ற நேரங்களில் நீங்க எனக்கு சட்டம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா தஅகுல், நீங்க அந்த நேரத்துல எதையும் சாப்பிடாதீங்க. சும்மித அலா கல்விக, நீங்க ஒரு நாய்க்கு பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்க அனுப்புனீங்க. ஆனா பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பப்படாத ஒரு நாயும் இருக்குது இல்ல. அப்ப அது ஒருவேளை அந்த ஒரு வேட்டை பிராணியை பிடிச்சிருந்தா அப்ப இது போன்ற சந்தேகங்கள், இது செஞ்சிருக்குமா அது செஞ்சிருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வந்து விட்டால் டோட்டலாக அதை விட்டு விலகிக்கிடுங்க. அப்படி யார் அதை விட்டு விலகுகிறாரோ அவர்தான் தன்னுடைய மார்க்கத்தை காத்துக் கொண்டவர், அதே போல தன்னுடைய மானத்தையும் காத்துக் கொண்டவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே. அப்ப இந்த அடிப்படைகள் அனைத்தையுமே சேர்த்து தான் நாம இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி பாருங்க, இன்னொன்று இன்றைக்கு நம்முடைய காலத்துல தேவையான மிக முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திருமணத்துல வரதட்சணை வாங்கக்கூடாது தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு தெளிவா உணர்ந்தாலும் அவங்க கல்யாணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடமிருந்து நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். நகையாக சீராக நிறைய பொருளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுத்து அனுப்பும்போது நம்ம ஆட்கள் சொல்ற பதில் என்ன, வாய்னா எதையுமே கேட்கலையே,
நான் உங்கள்ட்ட எது வாய் விட்டு கேட்டேனா? உங்க மகளை கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா எனக்கு கட்டில் வாங்கி கொடுங்க, பீரோ வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, இன்னென்ன பொருட்களை வாங்கி கொடுங்க, நான் எதையுமே கேட்கலையே பாரு. அவங்களா இப்படி வீட்டுல வந்து இறக்குறாங்க, அவங்களா கொடுக்கறதுனால நான் அதை பயன்படுத்துறதுனால என்ன தப்பு என்று சொல்லி இன்றைக்கு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, அந்த திருமணத்தின் பொழுது நிறைய பொருட்கள் அவங்க திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டாரிடம் இருந்து வருகிறது, சீராக வருகிறது, நகையாக வருகிறது, அவ்வளவு பொருட்கள் வருவதை அதை வாங்கி வச்சது சர்வ சாதாரணமா கூச்சம் இல்லாம இது ஒரு பாவம் இல்லாம நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இது கூட நாம் செய்யக்கூடிய ஒரு பிழை தான். நாம என்ன பார்க்கிறோம், நம்மளுடைய பார்வையில் அது பிரச்சனை இல்லையே என்று பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதையும் செய்யாதீங்க. தகமா யுரிபுக்க இலா மாலா யுரிபுக்கன்னு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு எது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த சந்தேகத்தை விட்டுவிடு, எது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதோ அதை நீ பின்பற்றுன்னு சொன்னாங்கல்ல. அதற்கு எதையும் இறைத்துகிற ஒரு அடிப்படையா சொல்றாங்க. நாம் செய்யக்கூடிய சில காரியம் அடுத்த ஒரு தப்பான காரியத்திற்கு ஒப்பா நடக்குதுன்னு வைங்க, அந்த விஷயத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வரதட்சணை வாங்குறது இன்னைக்கு சமூகத்துல ஒரு நடைமுறையாக இருக்கிறது. பெண் வீட்டுல சீர் வாங்குறது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க, நான் அப்படி எதையும் கேட்கல, நகை போட்டு அனுப்புங்க நான் கேட்கல, பொருளை கொடுத்து அனுப்புங்க நான் கேட்கல, அவங்களா கொடுத்தாலும் நீங்க சொல்லுவீங்க. ஆனா வெளி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும், நாமளா விரும்பி கேட்காவிட்டாலும் அது போன்ற பொருட்கள் நம்முடைய வீடுகளில் வருகிறப்ப, திருமணத்தின் போது வர்றப்ப அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாமும் அந்த தீமையை ஆதரிக்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு உணர்த்துறாங்கன்னா, சுனன் அபீதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 3315வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சாபித் இப்னு வஹாக் என்கிற நபி தொடர்ந்து செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றார், வந்து சொல்றாரு, நதர ரஜுலுன் அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யன்ஹர இப்லன் பி புவானத. புவானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்வதாக ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, நேர்ச்சை செய்யறது இஸ்லாத்துல இருக்குது. அவுலியாக்களுக்கு நேர்ச்சை செய்யறது அது கூடாது, அடுத்தவங்களுக்காக நேர்ச்சை பண்றது அது கூடாது. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யலாம் தானே. அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுக்கறதா என்ன அர்த்தம், அதனுடைய பொருட்கள் எதையுமே நம்ம பயன்படுத்தாம முழுக்க முழுக்க அதனுடைய இறைச்சிகள் அத்துணையுமே ஏழைகளுக்காக கொடுக்கணும். இப்படி ஏழைகளுக்காக முழுக்க முழுக்க கொடுப்பதால் இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு நேர்ச்சை. அந்த நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நான் அடுத்தவங்களுக்கு நேர்ச்சை செய்ய போறேன்னு சொல்லல, அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை செய்ய போறேன், அல்லாஹ்வுக்காக தான் ஒரு ஒட்டகத்தை நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். ஆனால் அதை எங்க வச்சு நான் செய்ய நினைக்கிறேன், புவானான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது இல்ல, அந்த இடத்துல நான் செய்ய இருக்கிறேன். அவர் செய்கிற காரியம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான். ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்திற்கு ஒரு இடத்தை சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த நபி தோழர்கிட்ட கேட்கறாங்க, ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியா யுபத். நீங்க அந்த புவானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் சொன்னீங்கல்ல, அங்க அறியாமை காலத்து மக்கள் வணங்கி வழிபடுவதற்குரிய அந்த சிலைகளை வழிபீடங்கள் அந்த மாதிரி ஏதாவது வணங்கி வச்சிருந்தாங்களா? நீங்க அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்றீங்கன்னு சொல்றீங்க, அது சரி. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி கேக்குறீங்களே, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அறியாமை காலத்து மக்கள் அந்த இடத்துல வந்து சிலைகளை வைத்து வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடமாக அதை வச்சிருந்தாங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறப்ப ஆளு சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், லா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த புவானாங்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடையாது என்று சொன்ன உடனே அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவ்ஃபி பி நத்ரிக், அப்படியானால் நீங்க இறைவனுக்காக ஒரு விஷயத்தை நேர்ச்சை பண்ணிருந்தீங்கல்ல, உங்களுடைய நேர்ச்சையை தாராளமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா வஃபாஅ லி நத்ரின் ஃபீ மஅசியத்தில்லாஹ், ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்துல நேர்ச்சை செய்வது என்பது கிடையாது. வலா ஃபீ மா லா யும்லிகு இப்னு ஆதம், அதே போல ஆதமுடைய மகனுக்கு எது சக்தி இல்லையோ, சக்தி இல்லாத ஒன்றை சொல்லி நேர்ச்சை செய்வது அதுவும் கூடாது. இன்னைக்கு ஒரு ஆளே நம்ம ஏழையா இருக்கிறான், அவன் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா நான் 5 லட்சத்தை தருவீங்கன்னு சொல்லக்கூடாது. இவரே ஏழையில இருக்கிறாரு, ஏழையா இருக்கக்கூடியவருக்கு 5 லட்சத்தை பேர் ஆளுக்கு கொடுக்க முடியுமா? அப்ப எது சக்தி இல்லையோ அதிலேயும் உங்களில் ஒருவர் நேர்ச்சி செய்ய வேண்டாம், எது இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயமோ அதிலும் உங்களுக்கு நேர்ச்சி செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் செய்யக்கூடிய அந்த நேர்ச்சை அல்லாஹ்விற்காக செய்யறது மார்க்கத்தில் அனுமதி. அதுல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவங்களுக்கு ஒப்பிடுற மாதிரியான சில காரியம் வந்துருச்சுன்னா, மத்தவங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த புவானான்னு சொல்லக்கூடிய இடம் அது பலிபீடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுன்னு வைங்க,
ஒவ்வொருவரும் தத்தமது கடவுளுக்காக அதை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு இடமா இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் அங்க என்ன செய்வாரு? அல்லாஹ்வுக்காக தான் அந்த காரியத்தை பண்ணுவாரு. ஆனா பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க? நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சாலும் அந்த இடமே அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்கிறப்ப நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. நீங்க அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவங்களுக்காக நேர்ச்சி பண்றதை தான் எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க அப்படி இருந்தா அதை தவிர்த்துக்கிடுங்க. அப்ப இதே விஷயம் தான் வரதட்சணை விஷயத்துக்கு உள்ள வருது. ஒரு ஆள் வெளிப்படையா வரதட்சணை கேட்கறது தப்புன்னு பேசுறோம். ஆனா அதுவே நாம கேட்காம அவங்க நிறைய பொருளை வீட்டுல வந்து இறக்கும் பொழுது அவங்க இறக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் நாம் வாங்கி வைத்தோம் என்று சொன்னால், அந்த கல்யாணத்தை முன்னிட்டு அவங்க தரக்கூடிய அத்துணை வாங்கி வச்சோம்னு சொன்னா, அப்ப இதற்கும் வரதட்சணைக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க, நம்ம கேட்காம வந்து அப்படி ஆமோதிச்சிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு விஷயம் அது மற்ற ஒரு தவறான விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்குமோ அதை வந்து நாம வந்து கேட்காம செய்தாலும் அது மார்க்கம் வந்து இல்ல, நான் வெளிப்படையா கேட்கலையே, நான் வெளிப்படையா கேட்டா தானே தப்பு என்று அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? ஒரு விஷயம் மார்க்கத்துல தவறாக இருக்கும் பட்சத்துல அதை நாம வேற ஒரு நோக்கத்தினால செஞ்ச என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நம்மள சில பெண்கள் நகை போடுறாங்களா இல்லையா? போடக்கூடிய நகையிலேயே இடையில கருப்பு கலர்ல என்ன செஞ்சிருப்பாங்க? கருகமணியை உள்ள சேர்த்திருப்பாங்க. ஆரம்பத்துல அந்த கருகமணிக்கு தான் எவ்வளவோ நம்ம பிரச்சாரம் பண்ணியிருப்போம். கல்யாணத்தின் பொழுது இன்றைக்கு நீங்க போடக்கூடிய கருகமணி இது மத்த சமுதாயத்துல தாலிக்கு ஒப்பாக இருக்குது. அந்த தாலிக்கு ஒப்பாக அவங்க எந்த நம்பிக்கையில போடுறாங்களோ, நீங்க கருப்பு கலர் மார்க்கத்துல அனுமதி தான். ஒரு பெண்ணு கருப்பு கலர்ல கழுத்துல பாசி போடுறது மார்க்கத்துல தடை இல்லை. ஆனால் இதை திருமணத்தின் போது போடுறீங்கன்னு சொன்னா இது பிறகு சமூகத்தினுடைய தாலிக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்னும் அதை அணிகிற பொழுது நம்முடைய சமூக பெண்களுடைய நம்பிக்கையே அது தாலிக்கு ஒப்பாக இருக்கிறதுனால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக அந்த கருப்பு கலர் இருந்தாலும் கருப்பு கலர் பாசி போடுறது இருந்தாலும் அது மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்கிறதுனால போடாதீங்க என்று ஆரம்பத்தில் பேசணும்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படி எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குது இல்ல, இப்ப அந்த கருகமணியை கூட எப்படி மாத்தி வச்சுட்டாங்க. செயின்ல இடையில அந்த கருப்பு கலர் பாசி போட்டு அதுக்கு சும்மா பயன்படுத்திட்டு கேட்டா, நாங்க செயின் தானங்க போட்டிருக்கிறோம், செயின்ல இடையில கருப்பு கலர் பாசி போட்டா தப்பா? செயின்ல இடையில வெள்ளை கலர்ல பாசி போட்டா தப்பா? செயின்ல இடையில சிறப்பு கலர்ல ஏதாவது கல்லு வச்சா தப்பா? அது எப்படி தப்பு இல்லையோ அந்த மாதிரி இடையில நாங்க கருப்பு கலர் வச்சா தப்பு இல்லை. அப்ப இந்த கருப்பு கலர்ல இப்படி கருகமணி போடுவது மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்குது. அப்ப நம்ம அந்த தீமையான காரியத்தை விட்டு விலகுவது, எது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து விலக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எதையும் சேர்த்துதான் உள்ளடக்கும். சில வேளை நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அது முழுக்க மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்கிறப்ப, அதை அவர்கள் ஒரு தவறான பர்பஸுக்காக அதை பயன்படுத்துறப்ப, இல்ல நான் அந்த நோக்கத்துக்காக செய்யல, நான் அந்த நோக்கத்துக்காக கழுத்துல மாலை போடல, நான் அந்த நோக்கத்துக்காக பெண் வீட்டுல நான் எந்த ஒரு பொருளை நாம் வாங்கல என்று அப்படி சொல்ல முடியாது. அப்படி நாம் சொல்வோமே ஆனால் நாமும் சந்தேகத்தில் தான் விழுந்து கிடக்கிறோம். எந்த சந்தேகத்தை விட்டு உறுதியான விஷயத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதுல நாம கரெக்டாக இல்லாம இருக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சந்தேகத்தினுடைய எந்த சாயலையும் பார்க்க முடியாது. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, தன்னுடைய வீட்டுல இருக்கிற பொழுது, சஹீஹுல் புகாரில நீங்க அந்த செய்தியை இங்க பார்க்கலாம், 2052வது செய்தியாக நீங்க அந்த செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல இருக்கிறப்ப பாயில வந்து ஒரு பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்கு. அந்த பேரிச்சம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துருவாங்க. எடுத்து சாப்பிடுறதுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறப்ப அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பேரிச்சம்பழத்தை பார்த்து சாப்பிடறது, அந்த பேரிச்சம்பழம் எங்க கிடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தான் இருக்குது. அவங்க வீட்டுல உள்ள ஒரு விரிப்புல தான் கிடக்குது. இப்படி ஒரு விரிப்புல கிடக்கும்போது அதை கூட எடுத்து வாயில போட நினைத்த அல்லாஹ்வுடைய தூதர், நான் அதை சாப்பிட நினைச்சேன் ஆனா சாப்பிடல. ஒருவேளை இந்த பேரிச்சம்பழம் அது வந்து ஒரு சதக்காவான ஒரு பொருளாக இருந்து விட்டால், அதை நான் சாப்பிட்டு விட்டால் அதுல ஒரு குற்றம் வந்துருமே, அதனால நான் அதை தவிர்த்து கொள்கிறேன். ஏன்னா அந்த மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வின் தூதரை வீடு எல்லாம் அந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த இடமாக இருந்தது. அப்ப அதுல பல பொருட்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறப்ப அந்த ஜகாத் பொருள்ல இருந்து ஒண்ணு இங்க வந்து அதை நான் எடுத்து சாப்பிட்டு விட்டால் அது அல்லாஹ் தஆலா என்னை அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலா இருந்திருக்காங்களா? நாம் வந்து பெண் வீட்டார் தரக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் வாங்கினோம்னா அந்த வரதட்சணைக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி கேட்டா நான் கேட்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டான்.
அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, தஅமா யுரீபுக இலா மாலா யுரீபுக, எது உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ அதை நீங்கள் விட்டு விடுங்கள், சந்தேகம் இல்லாததின் பக்கம் உறுதியாக செல்லுங்கள். இதை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதனுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, சில நேரங்கள்ல சில விஷயம் நமக்கு பாவம் என்றே தெளிவா தெரியும். பாவம் என்றே தெளிவாக தெரிந்த பிறகு அந்த பாவத்தில் துணை போகக்கூடிய நபர்களாக நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். வெளிப்படையாகவே சில நேரங்களில் அதை தப்பு பண்றோம். உதாரணத்துக்கு நாம் ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்க. இன்றைக்கு வீடு கட்டுகிற பொழுது அந்த வீடு கட்டக்கூடிய மேஸ்திரி கொத்தனார் இருக்கிறாங்களா இல்லையா, பூமி பூஜைன்னு சில விஷயத்தை செய்வார்கள். நாம் அந்த பூமி எந்த இடத்துல பூஜை செய்யப்படுது, நமக்கு சொந்தமான இடம், நம்ம காசு கொடுத்து கட்டக்கூடிய ஒரு இடம், நமக்கு சொந்தமான நாம காசு கொடுத்து கட்டக்கூடிய இடத்தில் எதற்காக பூமி பூஜை செய்யப்படணும்? இன்னும் சொல்லப்பட சில பள்ளி வாசல்களை இன்றைக்கு கட்டப்படுகிற பொழுது இன்றைக்கு அடுத்தவங்க வந்தால் அதை பூஜை என்ற அடிப்படையில் செய்கிறார்கள். நம்ம அந்த பூஜைக்கு பதிலாக எப்படி மாத்திடுறாங்க, ஃபாத்திகா ஒரு செங்கலை எடுத்து வச்சு ஃபாத்திகா ஓதி இப்படி செய்யக்கூடிய ஆளாக இன்னைக்கு இருக்கிறாங்களே. இது எங்க மார்க்கத்தில் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எது கற்று தந்தாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீட்டுல உள்ள செங்கலை எடுத்து வச்சு ஃபாத்திஹா ஓதுங்க. மத்த சமூகம் அதை ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக கடைபிடிக்கிற பொழுது அது அவங்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டது. நாம அதுல உள்ள போக விரும்பல, ஆனா நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கலையே. அதே மாதிரி அந்த வீடுகள்ல வாசல் கதவுகளை எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த நிலக்கதவை வைக்கும் போதும் அந்த நிலக்கதவை வைக்கிற நேரத்தில் சில பூஜைகள் செய்கிறார்கள். நாம் அந்த பூஜைக்கு ஆமோதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம் அந்த பூஜைக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு சொந்தமான இடத்துல நம்ம காசு கொடுத்து கட்டக்கூடிய ஒரு இடத்தில் இது போன்று மார்க்கத்திற்கு மாற்றமான தீமைகள் நடக்குதுன்னா அந்த தீமைக்கு நாம் சப்போர்ட் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக இருப்போமா இல்லையா? இது இணை வைக்கிற ஒரு விஷயத்துக்கு துணை போய்கிட்டு இருக்கிறோமே. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அடுக்கலாம். நாம் இந்த உலகத்துல பல தீமைக்கு துணை போவது அல்லாஹ் அதை நமக்கு தவறு என்று குர்ஆனிலே உணர்த்துகிறார். சூரா மாயிதா 5வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல பார்க்கலாம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலும் இறையச்சத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். எது பாவமான காரியமோ, எது வரம்பு மீறக்கூடிய காரியமோ அதுல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. எது நன்மையான காரியமோ அடுத்தவங்களுக்கு உதவுங்க, எது இறையச்சத்தை ஏற்படுத்துமோ அடுத்தவங்களுக்கு உதவுங்க. அதுவே பாவம் என்றால் வரம்பு மீறக்கூடிய காரியம் என்றால் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாதீர்கள். வத்தகுல்லாஹ், இதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அந்த அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக தண்டிப்பான். அப்ப தீமையில் அறவே நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னைக்கு மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கிற பொழுது நாம் இதுல கரெக்டா இருக்கமான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை இதில் நாம் தவறடைத்து விட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாக ஆகிவிடும். அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா அஸ்-சாஃபாத் 37வது அத்தியாயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபஇன்னமா ஹிய ஸஜரத்து வாஹிதா. அந்த மறுமை நாள் அந்த நிகழ்வு ஏற்படுகிற பொழுது ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று ஏற்படும். அந்த பெரிய சத்தம் வந்த உடனே மறுமை வந்துவிடும். ஃபஇதாஹும் யன்துரூன், அப்போது மக்கள் எல்லாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வகாலு, அப்போது மக்கள் சொல்வார்கள், யா வைலனா ஹாதா யௌமுத்தீன், எங்களுக்கு ஏற்பட்ட கேடை, இப்படி அல்லாஹ் மறுமையை கொண்டு வந்து விட்டானே என்று அந்த மனிதர்கள் புலம்புகிற பொழுது, ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் அல்லதி குன்தும் பிஹி துகذிபூன், நீங்கள் எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த நாள் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, உஹ்ஷுருல் லதீன ஸலமு, இன்றைய தினம் யார் தவறுகள் செய்தவர்களாக இருந்தார்களோ, வஅஸ்வாஜுஹும், அந்த தவறுகளுக்கு துணை போன ஆண்கள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்களும், வமா கான யஅபுதுன மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களை வணங்கிய நபர்கள், இவர்கள் அனைவரையும் நீங்கள் ஒன்று திரட்டுங்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், தப்பு செஞ்சவங்களையும் ஒன்று திரட்டுங்க. அந்த தப்புக்கு தீமைக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ, அது பொருளாதார ரீதியில துணை போனாலும் சரி, உடல் உழைப்புல துணை போனாலும் சரி, அல்லது சும்மா ஒரு 2 நிமிஷம் போய் நின்னுட்டு வந்தேன் என்று சொன்னாலும் சரி, ஒரு தீமை நடக்கிற பொழுது அந்த தீமைக்கு யாரெல்லாம் துணை போகக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஃபஹுதுஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவர்கள் அனைவருக்கும் நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்கள். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்கூலும், இன்னும் உங்களை இங்கே நிறுத்தி வைங்க. அவங்கள்ட்ட நான் பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது, பல விசாரணைகள் நான் விசாரிக்க வேண்டியிருக்குது, இவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடியவர்களாக நீக்கணும். இப்படி அல்லாஹ் துருவி துருவி விசாரிச்ச நிலை என்ன ஆகும்?
முந்தின பயான்கள்ல பார்த்திருக்கிறோம்ல, யாருக்கு அந்த விசாரணை துருவி துருவி கேட்கப்படுகிறதோ அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய மார்க்கத்தில் எது நன்மையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்வோம், பிறருக்கு ஏவுவோம். நம்முடைய மார்க்கத்தில் எது பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் மட்டும் விலகுவதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்தவர்கள் அது போன்ற தீமைகள் செய்கிற பொழுது அந்த தீமையிலேயும் நாம் பங்கெடுக்காமல் அதில் நாம் தனித்து நிற்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொல்லி முடிச்சாச்சு. நாளைய தினத்திலிருந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய சில சட்டங்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நம்ம அதிகமாக பள்ளிவாசலுடைய தொடர்புல இருக்கிறோமா இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல நம்ம பேண வேண்டிய சில அடிப்படையான சட்டங்கள், இது அல்லாத இதர சட்டங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.